18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை விடியல் காலையிலேயே உனக்கான வெற்றி செய்தியோடும் நீ நினைத்ததுதான் நடக்கப் போகிறது என்ற சந்தோஷ செய்தியோடு கேட்ட அதிர்ஷ்டத்தை நீ கேட்டதற்கு வரை ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட இந்த இடத்தை விட்டு விலகி போக மாட்டேன் என் தங்கமே. பிடித்ததையெல்லாம் கிடைத்தபோது தொலைத்துவிட்டு இப்போது வருத்தப்பட்டு என்ன செய்ய போகிறாய்? எதெல்லாம் உனக்கு கிடைக்கிறதோ அதையெல்லாம் மிக பத்திரமாய் உன் வாழ்நாளில் உன் அருகில் சேர்த்து வைத்து கொள்ள பழகு. எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் போதே அதை அனுபவித்து முடித்துவிட வேண்டுமே தவிர அதை தவற விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது. கிடைத்ததை மிக அலட்சியமாய் நினைத்துவிட்டு கிடைக்காத விஷயத்தை மிக பெரிதாய் நினைத்து அது எப்போது கிடைக்கும் என ஏங்கி ஏங்கி இருப்பதையும் இழந்து விட்டுவிடக்கூடாது என் செல்லமே. சில பேர் கோபமாய் இருந்தால் அங்கு நன்றாக கவனித்து பார்த்தால் அவர் மனதிற்குள் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அவர் சொல்வதில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன என்பது உனக்கு புரிய வரும். அதே நேரத்தில் ஒரு சிலர் நன்றாக பேசுபவர்கள் மௌனமாய் இருக்கிறார்கள் என்றால் அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஒரு சில உண்மைகளை மறைப்பதற்காக தான் எங்கு உளறிவிடப் போகிறோமோ என்ற யோசனையில்தான் ஒரு சிலர் அமைதியாக மௌனமாக இருப்பார்கள். ஆக மொத்தத்தில் சில மனிதர்கள் மௌனமாக இருந்தாலும் கவனித்துப்பார். சில பேர் பேசிக்கொண்டே உளறிக்கொண்டே கோபப்பட்டு கொண்டே இருந்தாலும் அவர்களை கவனித்துப்பார். உன்னை சுற்றி நடக்கும் உண்மையையும் பொய்யையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆளாய் நீரு. நீ கீழே விழுந்து விட்டாய், இனிமேல் உன்னால் எழுந்திருக்க முடியாது என நினைக்கும் மனிதர்கள் கண் முன்னால் நீ தைரியமாக எழுந்து நின்றால், அதுவும் கீழே விழுந்த அடுத்த நொடியே எழுந்து நின்றால் எதிரியே சிலிர்த்து போவான் தானே. அப்படிதான் உன்னை யாராவது கீழே தள்ளி வீழ்த்த நினைக்கும் போது கீழே தள்ளிவிட்டவர்களை காட்டிலும் நான் பலமானவன், கீழே விழுந்தாலும் நான் உடனே எழுந்து நிற்பேன், நான் எந்த விஷயத்திலும் தோற்று போக மாட்டேன், தோல்வியை ஒப்புக்கொள்ளவும் மாட்டேன், நிச்சயமாய் நான் ஜெயித்தே காட்டுவேன் என வைராகியத்தோடும் உறுதியோடும் உன் வாழ்வில் ஜெயிப்பதற்காக எழுந்து நில். எப்போதும் எந்த விஷயங்களை பற்றியும் அதிகமாக யோசிக்கவும் கூடாது, யாரையும் அதிகமாக நேசிக்கவும் கூடாது. ஏனெனில் இது இரண்டுமே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கிவிடும் அல்லவா. நீ நன்றாக வாழ்ந்தால் உன்னை பார்த்து 10 பேர் பொறாமைப்படுவார்கள். அதே நேரத்தில் நீ கஷ்டப்பட்டாலும் கூட 10 பேர் உன்னை மிகவும் ஏளனமாக மரியாதை குறைவாக பார்ப்பார்கள். நன்றாக வாழ்ந்தாலும் கஷ்டப்பட்டாலும் ஒவ்வொரு மாதிரி குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவர்கள் என்ன பேசினால் உனக்கென்ன? யார் என்ன சொல்கிறார்கள், நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என யோசிக்காமல் அடுத்து என்ன பண்ணலாம் என்பதை யோசிப்பதுதான் புத்திசாலித்தனம். 2 நாள் பழகியும் உன்னை புரிந்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள். 20 வருடம் பழகியும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை குறை சொல்பவர்களும் குற்றம் சாத்துபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீ நன்றாக வாழ்ந்தால் எனக்கு தானே அது சந்தோஷம். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளையெல்லாம் நிறைவு செய்து உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை நான் வரவழைப்பேன். எப்போதுமே அடுத்தவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அவருக்கு தலைவிதி, அவருக்கு அப்படிதான் எழுதியிருக்கிறது சாதாரணமாக பேசக்கூடிய உலகம், தனக்கு மட்டும் ஏதாவது கஷ்டமோ பிரச்சனையோ வந்துவிட்டால் அதை மிக பெரிதாக சொல்லி சொல்லி பேசுவார்கள். நீ உன்னுடைய கஷ்டத்தையும் வருத்தத்தையும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பழகவோ அல்லது மற்றவர்களிடம் சொல்லவோ வேண்டாம் என் செல்வமே. நீ கொஞ்சம் விலகி இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன்னை ஏமாற்றுபவர்களும் மதிக்காதவர்களும் உன்னை உபயோகித்துக் கொள்பவர்களும் விமர்சிப்பவர்களும் உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்தும் நீ கொஞ்சம் விலகி இருந்தால் அவர்கள் நிச்சயமாய் தன் தவறை உணர்வார்கள். அதுவரை கொஞ்சம் மௌனமாய் இருப்பார் என் செல்லமே. யாருடைய துன்பத்தையும் பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டாம். ஏனெனில் நாளைக்கு அதே நிலைமை உனக்கும் வரவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். பெண்களின் அழகில் ஏமாந்த ஆண்களை விட ஆண்களின் நம்பிக்கை வார்த்தையை நம்பி ஏமாந்த பெண்கள் இங்கு நிறைய பேர் இருக்காங்க. எப்போதும் யார் என்ன சொன்னாலும் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை முழுவதுமாக யோசித்து புரிந்து கொள். 1000 பேர் உன்னை பற்றி 1000 விதமாய் சொன்னாலும் அத்தனை பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட உன் காதுகளை மூடிக்கொள்.